சோழகாயஸ் நம்ம ரீசெண்டாக ஒரு சிஎஸ்னால் போயிருந்தோம். அதில் ஒரு எதார்த்தமாக ஒரு ஏஸ் அடிச்சிருப்பான். வாங்க பார்க்கலாம். படியிலேருந்து மேலே ஒரு எனிமி முடியாருவான். அவனை மெதுவாக டேமேஜ் கொடுத்து நாக் பண்ணியாச்சு. இன்னொருத்தன் நம்ம மேலே சுட்டுட்டு இருப்பான். அவனையும் டேமேஜ் கொடுத்து மேலேருந்து கீழே பாயும்போது அவனையும் நாக் பண்ணியாச்சு. அவங்க 2 பேரையும் போய் சுற்றி கில் எடுத்துகிட்டு கடைசியாக மேலே ஓடுவோம். அந்த வடக்கன்ஸ் சுடுற புல்லட் சவுண்டு காமிக்கும். அங்கே போய் பார்ப்போம். ஒரு எனிமி அங்கே நின்றுட்டு க்ளோவில் கவர் எடுத்துகிட்டு நம்மளை வடக்கன்ஸை போட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருப்பான். அவனே மெதுவாக ஃபஸ்ட்டு ஒரு புல்லட் சுடுவான். அந்த புல்லட் படாத அப்புறம் ஓடும்போது கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துருவான். அவனை போய் ஓடுவான். இப்போ கரெக்டாக டேமேஜ் கொடுத்து நாக் ஆயிடுவான். அப்புறம் அந்த சைடு ஓடினா இப்போ தான் மக்களே இருக்குது டிஸ்ட்டு. அதை பார்க்காம போயிடாதீங்க. இந்த சைடும் ஓடும். கிளாக்டர் வீட்டுக்குள்ளே பார்ப்பேன். மேலே ஏறி பார்ப்பேன். ரூமுக்குள்ளே போகாது. நான் தேடாத இடமே இல்லை. அப்புறம் கடைசியாக சேர்றேன். இந்த திரும்பிடாமையை போய் சுற்றி பார்த்து கிளாக்டர் வீட்டு மேலே ஏறி பார்ப்போம்டா நினச்சிட்டு ஏறி பார்ப்பேன். அப்பயும் கண்ணில் பட மாட்டான். அப்போ தான் ஒரு யோசனை வந்துச்சு. சரி இப்போ இந்த கிளாக் டவருக்கு கீழே பார்ப்போம்டா சொல்லிட்டு தான் கீழே போனேன். எங்கேயாச்சும் குதிப்பேன் கீழே. அங்கே பார்த்தா தெரியுது கீழே வேணும் கிடக்கும் இல்லையா, அதில் அவன் ஷூ தெரியுது. அதை பார்த்துட்டு ஓடுறேன். எனக்கு முன்னாடி வடக்குன்னு சொல்கிறான் என் கீழே ஏசை கெடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வாழை போட்டு மறைக்கிறான். இப்படியே அவன் மேலே ஏறி அந்த வேன் மேலே கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துட்டு சரி வடக்கன்ஸ் நாசம் பண்ணிவிடான்னு பார்த்தா கடைசியாக நம்ம ஈஸி அடிச்சிச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.